Hello folks, welcome back to Tech Fit Tamil. நான் சுதர்ஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல Windows activation keys பத்தி வந்து பேச போறோம். Windows activation keys பாத்தீங்க அப்படினா different types of keys வந்து இருக்கு. சோ என்னென்ன keys எல்லாம் இருக்கு and இப்ப currently ஆன்லைன்ல third party cheap ratesக்கு செல் பண்ற Windows keys யூஸ் பண்றது சரியா தப்பா அப்படிங்கற confusion நிறைய பேருக்கு வந்து இருக்கும். So let's break down the types of Windows keys and importantly எது லீகலான keys, எது illegal keys அப்படின்றதையும் தெளிவா இந்த வீடியோல வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். So வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு clear understanding வந்து கிடைக்கும். சரி முதல்ல Windows keysல எத்தனை types இருக்கு அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படினா மொத்தம் 5 types வந்து இருக்கு. அதுல first retail keys, most straightforward ஆன ஆப்ஷன் Windows key வாங்குறதுக்கு அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படினா இந்த retail keys தான். சோ இத நீங்க Microsoft கிட்ட இருந்து அவங்களோட வெப்சைட்ல அப்படி இல்ல அப்படினா authorized resellers கிட்ட இருந்து நீங்க வந்து வாங்கிக்கலாம். and இந்த keys எல்லாமே பாத்தீங்க அப்படினா நீங்க ஒரு key வந்து வாங்குறீங்க அப்படினா ஒரு டிவைஸ்ல மட்டும் தான் ஒரு டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க மத்த டிவைஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு டிவைஸ்ல இப்போ வந்து கரண்ட்லி வந்து யூஸ் பண்றீங்க, இந்த டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்க மாறுறீங்க அப்படினா இதே key எடுத்துட்டு போயிட்டு புது டிவைஸ்ல வந்து நீங்க போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். பட் ஆனா பழைய டிவைஸ்ல நீங்க வந்து டீஆக்டிவேட் பண்ணி ஆகணும். ஒரு டிவைஸ்ல டீஆக்டிவேட் பண்ணாதான் இன்னொரு டிவைஸ்ல வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ண முடியும் இந்த கீஸ். சோ இந்த ரீட்டைல் கீஸ் பாத்தீங்க அப்படினா 100% லெஜிட்டான கீஸ். and next OEM keys. இப்ப கரண்ட்லி நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்குது இந்த OEM keysல தான். இந்த OEM keysனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் OEM னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரர் தான் OEM அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த OEM அப்படின்றது வந்து PC மார்க்கெட்ல மட்டும் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் மார்க்கெட்ல டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு OEM அப்படின்ற வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த OEM அப்படினா யாருன்னு பாத்தீங்க அப்படினா ஒரு பார்ட்ஸ் அல்லது ஒரு டிவைஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அத வந்து செல் பண்றவங்களுக்கு பேர் தான் OEM அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த PC மார்க்கெட்டோட OEMs ஒரிஜினல் எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சரர்ஸ் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா லேப்டாப் ஆர் PC செல் பண்ற பிராண்ட்ஸ் தான் நம்ம வந்து OEM அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் Dell, Lenovo, HP இவங்க எல்லாரும் OEM அப்படின்னு தான் வந்து டர்ம் பண்ணனும். சோ இந்த OEM keys அப்படின்றது ஒரு புது லேப்டாப் ஆர் PC ல ப்ரீ இன்ஸ்டால்டா வந்து இருக்கும். Dell, Lenovo, HP இந்த மாதிரி பிராண்ட் ஒரு லேப்டாப் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படினா அந்த லேப்டாப்பை மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்ச உடனே OS வந்து இன்ஸ்டால் பண்ணி தான் வந்து கஸ்டமருக்கு வந்து செல் பண்ணுவாங்க. சோ அதுக்காக அவங்க எவ்ரி டைம் ரீட்டைல் கீயை வாங்கி அந்த கீயை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. சோ அதுக்காகவே மைக்ரோசாஃப்ட் கூட வந்து டை அப் பண்ணி அவங்க கிட்ட இருந்து இந்த OEM keys வந்து பல்கா வாங்கி அவங்க என்னென்ன ப்ராடக்ட் எல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி செல் பண்றாங்களோ அதுல போட்டு ஆக்டிவேட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. மத்தபடி இந்த OEMஸ்க்குமே பாத்தீங்க அப்படினா கீஸை தனியா விக்கிறதுக்கான பெர்மிஷன் வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுக்கவே இல்ல. இந்த Dell, Lenovo, HP இந்த மாதிரி பிராண்ட்லாம் பாத்தீங்க அப்படினா PCயை வந்து அவங்களோட வெப்சைட்ல வந்து செல் பண்ணுவாங்க, லேப்டாப் வந்து செல் பண்ணுவாங்க, கீபோர்ட் செல் பண்ணுவாங்க, மவுஸ் செல் பண்ணுவாங்க. சோ செல் பண்றதுக்கான அத்தாரிட்டி அவங்களுக்கு வந்து இருக்கு. அவங்களோட வெப்சைட்ல இதெல்லாம் செல் பண்ணி நீங்க வந்து பாத்திருப்பீங்க. பட் அவங்க என்னைக்குமே வந்து விண்டோஸ் கீஸை ப்ராடக்ட் வாங்காத ஒருத்தருக்கு தனியா வித்து நம்ம பாத்திருக்கவே மாட்டோம். அதுக்கான அத்தாரிட்டியை மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி OEMஸ்க்கு வந்து கொடுக்கவே இல்ல. எப்ப ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்களோ அதோட காம்போவா இந்த OS-ஐயும் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணி வந்து கொடுப்பாங்க. சோ அப்படிதான் நம்ம வந்து பாத்திருப்போம். சோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்து வரலாம். ஒரு ரிஜிஸ்டர் கம்பெனி வந்து வச்சிருக்காரு. சோ அவர் வந்து PC அசெம்பிள் பண்ணி செல் பண்ணிட்டு இருக்காரு கஸ்டமருக்கு. அவரும் ஒரு OEM தானே, அவர் வந்து OEM அத்தாரிட்டி வந்து மைக்ரோசாஃப்ட் கிட்ட வாங்கியிருப்பாரே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வந்து வரலாம். மைக்ரோசாஃப்ட் எல்லாருக்குமே தூக்கி வந்து கொடுத்துட மாட்டாங்க. யாரெல்லாம் OEM எக்யூப்மென்ட் மேனுஃபேக்சர் பண்ணி ஒரு லேப்டாப் வந்து செல் பண்றாங்க அவங்களுக்கு மட்டும் தான் அந்த அத்தாரிட்டி வந்து கொடுப்பாங்க. அந்த ஆத்தரைஸ்டு OEM கீஸை வந்து பல்கா கொடுத்து உங்களோட டிவைசஸ்ல வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து கொடுப்பாங்களே தவிர ஒரு PC பில்ட் பண்றவங்களுக்கு, PC அசெம்பிள் பண்றவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் PC அசெம்பிளிங்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ மதர் போர்டு வந்து நான் MSI இருந்து வாங்குறேன் அப்படின்னா ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா Intel இருந்து வாங்கியிருப்பேன், கேபினெட் பாத்தீங்க அப்படின்னா கூலர் மாஸ்டர் இருந்து வந்து வாங்கியிருப்பேன். ஸோ டிஃபரெண்ட் பார்ட்ஸை வாங்கி அசெம்பிள் பண்ணி மட்டும் தான் வந்து கொடுப்பாங்களே தவிர அவங்க எந்த ஒரு பார்ட்ஸையுமே மேனுஃபேக்சர் பண்ணல. சோ அவங்க வந்து OEM கிடையாது. அண்ட் அவங்க வந்து OEM கீஸை வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க மைக்ரோசாஃப்ட் கிட்ட அப்படின்னா சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும் அவங்களுமே வந்து ஈஸியா வந்து தந்துட மாட்டாங்க. பிகாஸ் இந்த மாதிரி பல்கா தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது இல்லீகல் வேலை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சோ அதை வந்து டைரக்டா மைக்ரோசாஃப்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த OEM கீஸ் அப்படின்றது வந்து மதர் போர்டு கூட வந்து லிங்க் ஆகி இருக்கும். ஒன்ஸ் அந்த மதர் போர்டு வந்து ரிப்பேர் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதே OEM கீயை வந்து யூஸ் பண்ண முடியாது. சோ அதனால இந்த OEM கீஸை தனியா விற்கிறதுக்கு யாருக்குமே வந்து ரைட்ஸ் இல்ல. ஈவன் Lenovo, Dell உங்களுக்கே வந்து ரைட்ஸ் இல்ல. அப்படி இருந்தா அவங்க ஈஸியா வந்து ஸ்டோர்ஸ்ல வந்து வித்திருந்திருக்கலாம். பட் அது விற்கிறது வந்து அகைன்ஸ்ட் த மைக்ரோசாஃப்ட் பாலிசி. சோ அதனால அந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ண முடியாது. ஒன்ஸ் இந்த கீஸை இந்த பிராண்ட்ஸே தனியா வித்தாவே அது வந்து இல்லீகல். அதை தாண்டி தேர்ட் பார்ட்டிஸ் வந்து OEM கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பைரேட்டட் கீஸ் தான் வந்து விற்பாங்க. நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா வால்யூம் லைசன்ஸ் கீஸ். இது வந்து மோஸ்ட்லி ஆர்கனைசேஷன்ஸ்ல வந்து இந்த மாதிரி டைப் ஆஃப் விண்டோஸ் கீஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு IT கம்பெனில 150 கம்ப்யூட்டர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா அதுக்காக இந்த வால்யூம் லைசன்ஸ் கீஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த வால்யூம் லைசன்ஸ் கீஸ்ல மொத்தம் 2 டைப்ஸ் வந்து இருக்கு. MAK அப்படின்ற ஒரு கீ வந்து இருக்கு, KMS அப்படின்ற ஒரு கீ வந்து இருக்கு. MAK கீ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆக்டிவேஷன் கீ. சோ ஒரே ஒரு கீ வந்து மல்டிபிள் டிவைஸ்
OSSல போட்டு நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஒரு 150 PC இருக்கு அப்படின்னா 150 PCக்குமே நீங்க இந்த ஒரே கீ யூஸ் பண்ணி நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும். ஆக்டிவேட் பண்றப்போ இந்த 150 PCஸ்மே மைக்ரோசாஃப்ட் சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆகி தான் வந்து ஆக்டிவேட் ஆகும். அண்ட் செகண்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா KMS கீ. இது வந்து கீ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கீ அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த KMS கீயை வந்து யூஸ் பண்றதுக்கு ஒரு சர்வர் வந்து வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதே ஒரு 150 PCஸ் இந்த KMS மூலமா வந்து ஆக்டிவேட் பண்ணனும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த 150 PCஸ்மே இந்த KMS சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆகி அந்த KMS சர்வர் மைக்ரோசாஃப்ட் சர்வர் கூட வந்து கனெக்ட் ஆகி தான் வந்து ஆக்டிவேட் பண்ணும். சோ இந்த கீஸையுமே நீங்க வந்து ஆர்கனைசேஷன் பர்பஸ்க்கு நீங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து லீகல். ஆனா இதே கீஸை வந்து ஆர்கனைசேஷனுக்குள்ள வந்து யூஸ் பண்ணாம ஆன்லைன்ல இண்டிவிஜுவல்ஸ்க்கு செல் பண்ணா இதுவுமே வந்து ஒரு ரெட் ஃபிளாக் which is illegal. அண்ட் நாலாவது டைப் பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லைசென்சஸ். நீங்க விண்டோஸ் 7 8ல இருந்து விண்டோஸ் 10க்கு அப்டேட் பண்ணியிருந்தாலும் இல்ல விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்டேட் பண்ணியிருந்தாலும் உங்ககிட்ட இந்த விண்டோஸ் டிஜிட்டல் லைசென்சஸ் வந்து இருக்கும். இந்த டிஜிட்டல் லைசென்ஸ்ன்றது மைக்ரோசாஃப்ட்டோட அவுட்லுக் அக்கவுண்டோட வந்து லிங்க் பண்ணி இருக்கும். விண்டோஸ் 10ல இருந்து 11க்கு வந்து அப்கிரேட் ஆகறப்போ இந்த டிஜிட்டல் லைசென்சஸ் வந்து நம்ம வந்து அக்வயர் பண்ணிக்க முடியும். ப்ராடக்ட் கீ இல்லாம வெறும் லைசென்சஸ் மூலமா அடுத்த வெர்ஷனுக்கு வந்து நம்ம வந்து அப்கிரேட் ஆயிக்கலாம். சோ இதுவுமே ஒன் ஆஃப் தி ஜெனூன் வே. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் ஆர் எஜுகேஷனல் கீஸ். எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் லைக் ஸ்கூல் காலேஜஸ் அப்படி இல்லனா ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆஃபர் பிரைஸ்ல கம்மியான பிரைஸ்க்கு டிஸ்கவுண்ட்ஸ்ல இந்த கீஸ் வந்து கொடுப்பாங்க. சோ இந்த கீஸ்மே பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லனா எஜுகேஷனல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி இதே கீஸ் எடுத்துட்டு வந்து ஆன்லைன்ல கமர்ஷியலா ஒருத்தவங்க வந்து செல் பண்ணாங்க அப்படின்னா அதுவுமே வந்து இல்லீகல். சோ இப்போ வந்து லீகலா விக்கிற கீஸ் என்னென்ன அப்படின்றது வந்து உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைச்சிருக்கும். எதெல்லாம் இல்லீகல் கீஸ் ஆர் கிரே மார்க்கெட் கீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல மொத்தம் 3 டைப்ஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படின்னா பைரேட்டட் ஆர் கிராக்டு கீஸ். இது வந்து கம்ப்ளீட்லி இல்லீகல். மைக்ரோசாஃப்ட்டோட ஆக்டிவேஷன் ப்ராசஸே வந்து இது வந்து பைபாஸ் பண்ணிட்டு ஆக்டிவேஷன் பண்ணி வந்து கொடுக்கும். அண்ட் இந்த மாதிரி கீஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பிசிக்கு செக்யூரிட்டின்றது சுத்தமாக வந்து இருக்காது. மால்வேர் அட்டாக்ஸ்க்கு ப்ரோனா வந்து இருக்கும் இந்த மாதிரி கீஸ் எல்லாமே. அண்ட் நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் கீஸ். தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல ரொம்ப சீப்பான பிரைஸ்க்கு இந்த கீஸ் வந்து கிடைக்கும். சில பேர் 200 300க்கும் இந்த கீஸை வந்து விற்பாங்க. சில பேர் 1599 ரூபீஸ்க்கு வந்து விற்பாங்க. Say no to piracy. விஷாலனன் வழியில் வந்த நமக்கு பைரசி எதற்கு? நம்ம லீகல் கீஸ்ல வால்யூம் லைசென்ஸ் கீஸும் எஜுகேஷனல் கீஸும் வந்து பார்த்திருப்போம். இந்த கிரே மார்க்கெட் கீஸ் அப்படின்றது பெரும்பாலும் வால்யூம் லைசென்ஸ் கீஸ் ஆர் எஜுகேஷனல் கீஸா தான் வந்து இருக்கும். ஆர் விண்டோஸ் எந்த ரீஜன்ல வந்து சீப்பா கிடைக்குதோ அந்த கீஸை வந்து கிரே மார்க்கெட் கீஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. OEM key அப்படின்னு சொல்லிட்டு வந்து செல் பண்ணுவாங்க. Hi soldiers. This video is sponsored by CDKLabs.com. So நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வால்யூம் லைசென்ஸ் கீஸும் எஜுகேஷனல் கீஸும் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல ஒரு 150 பேரோ 200 பேருக்கோ ரெஜிஸ்டர் பண்ணி வந்து வாங்கியிருப்பாங்க. சோ அதை தவிர இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து செல் பண்ணக்கூடாது. ஸோ அந்த 2 கீஸ் வால்யூம் லைசென்ஸ் கீஸையும் எஜுகேஷனல் கீஸையும் எடுத்துட்டு வந்து தான் இவங்க OEM key அப்படின்ற நேம்ல வந்து லீகலா செல் பண்ற மாதிரி வந்து பெரும்பாலும் இந்த தேர்ட் பார்ட்டி சைட்ஸ் வந்து விக்குது. ஸோ இனிஷியலா இந்த கீ வந்து நல்லா ஒர்க் ஆனாலுமே மைக்ரோசாஃப்ட் என்னைக்கு வந்து டிடெக்ட் பண்றாங்களோ அப்பவே வந்து டீஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு வந்து அன்லைசென்ஸ் மெசேஜ் வந்து வரலாம். இந்த மாதிரி கீஸை வந்து எடுத்து வந்து கமர்ஷியலா செல் பண்றதுக்கு பேர் தான் கிரே மார்க்கெட் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து ரொம்ப இல்லீகல். மைக்ரோசாஃப்ட்டோட டர்ம்ஸ்க்கு அகைன்ஸ்டான ஒன்னு தான். இது வந்து லீகல்லாம் வந்து கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் டைப் பாத்தீங்க அப்படினா ரீயூஸ்ட் ஆர் செகண்ட் ஹேண்ட் கீஸ். இந்த கீஸ் எல்லாமே இன்னொரு டிவைஸ்ல ஆக்டிவேட்டடா இருந்திருக்கும். மைக்ரோசாஃப்ட் பாலிசிக்கு ஏத்த மாதிரி ப்ராப்பரா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாம வந்திருக்கும். சோ இது பெரும்பாலும் வந்து ஒர்க்கே ஆகாது. இந்த மாதிரி கீஸ்மே வந்து இல்லீகல் கீஸ் தான் வந்து சொல்லப்படுது. சோ இப்போ நம்ம வந்து ஏன் லீகல் கீஸ் ஆர் ஜெனூன் கீஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இந்த லீகல் கீஸ் யூஸ் பண்றப்போ உங்களோட OS பாத்தீங்க அப்படினா ஃபுல்லி ஃபங்க்ஷனபிள் OS ஆ வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ செக்யூரிட்டி வந்து நல்லா இருக்கும். நீங்க வச்சிருக்க டேட்டா எல்லாமே ரொம்ப சேஃபா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைரேட்டட் கீஸ் இல்லீகல் கீஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்லி லீகல் கீஸ் யூஸ் பண்ணாதான் உங்களோட டேட்டா வந்து சேஃபா இருக்கும். அண்ட் மால்வேர் அட்டாக்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜெனூன் கீஸ்ல வந்து நடக்காது. அண்ட் ஆட்டோ அப்கிரேட்மே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைரேட்டட் கீஸ்க்கு வந்து கிடைக்காது. நீங்க ஜெனூனா வாங்குறப்போ விண்டோஸ் 10ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டோஸ் 11ல வந்து கிடைக்கும். விண்டோஸ் 11 வந்து ஈஸியா அப்கிரேட் ஆயிரும். அண்ட் ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து இமிடியேட்டா உங்களோட பிசிக்கு வந்து வரும். சோ அதனால தான் நம்ம லீகல் கீஸ் வந்து யூஸ் பண்ணணும். சோ மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்ல இருந்து டைரக்ட்டா நீங்க வந்து பை பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா ஆத்தரைஸ்ட் ரீசெல்லர்ஸ்ல இருந்து நீங்க வந்து பை பண்ணிக்கலாம். பட் செக் பண்ணி வந்து வாங்க. சோ இவ்வளவுதான் இந்த வீடியோ. சோ இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயுமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுமே இந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சுப்பாங்க. சோ இந்த வீடியோ ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலுமே கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க. உங்களுக்கான ரிப்ளை வந்து நான் வந்து பண்ணுவேன். சோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வெயிட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சூப்பரான குவாலிட்டியான டெக் வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ற வரை உங்களிடமிருந்து விடைபெறும் சுதர்ஷன் ஃபார் டெக் இஃபெக்ட் தமிழ். நன்றி.